அண்மை செய்தி. பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சம் 12,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சம் 12,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பெண் குழந்தைகள் மகளிருக்கான சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் மேம்பாட்டினை உறுதி செய்யும் நோக்கில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்பினை 72,000 1,20,000 உயர்த்தி அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களான முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், ஈவேரா மணியம்மையாரின் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அரசு சேவை இல்லங்களில் உழவர் சேர்க்கை, தொழில் கூட்டுறவு சங்கங்களின் அங்கத்தினரை அனுமதி, இணை உறுப்பினர் அனுமதி மற்றும் தையல் பயிற்சிக்கான சேர்க்கை என மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அந்த நிதியுதவிக்கான குடும்ப வருமான உத்தரவினை தமிழக அரசு 72,000 1,20,000 உயர்த்தி அதற்கான அரசாணையை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.